நேயர்களுக்கு வணக்கம். ஜிடிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடந்த மேட்ச் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளா நடந்திருக்கு. சற்று முன்பு முடிஞ்சது. இன்னைக்கு அந்த மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மழை வந்து ஒரு கலக்கலங்கிடுச்சு இது மேட்சை. ஆக்சுவலா ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிருந்தது. மழைனால வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் மழைனால வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருச்சு. இந்த டீம் பண்ற மாதிரி அப்புறம் இந்த டீம் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்டெடியா போயிருந்தது. பட் இந்த மேட்ச் வந்து ஆரம்பிச்சதுன்னா எப்படின்னாக்க மும்பை வாஸ் வெரி வெரி லக்கி இனிஷியலி. ஆமா, 3 கேட்ச் சிட்டர்ஸ் 3 கேட்ச் டிராப்டு. பவர் பிளேலே விட்டாங்க. ஆமா, 3 கேட்ச் விட்டாங்க, 3 ஈஸி கேட்ச். ஓகே, அது வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட் அண்ட் அன்பார்டனபிள். அதை மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. பட் அதான் சொன்னேன் இல்ல, அது பெரிய பெரிய தள்ள கூட கேட்ச் விடும், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து இட்ஸ் அ பேட் லக், அவ்வளவுதான். ஓகே, அந்த கேட்ச் விடுறதுல சார் சாய் சுதர்ஷன் வந்து ஒன்னு சொன்னாரு. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பிச்சர்ஸ் வேற வேற கிரவுண்ட்ஸ்ல ஆடும்போது வேற லைட்டுக்கு கீழே ஆடுவோம். ஸோ அந்த எக்ஸ்போசருக்கும் நம்ம பழகணும். ஸோ அதுவும் வந்து கேட்ச் பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. கண்ணை மூடிட்டு கூட சில பேர் கேட்ச் பிடிப்பாங்க சார். புரியுதா நான் சொல்றது? பிளைண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சைட் பண்றதுக்கு டைமே இல்லாத சமயத்துல கேட்ச் பிடிச்சிடுவாங்க. அதனால இப்ப திலக் வர்மான்னு ஒருத்தர் கேட்ச் விட்டார். ஆமா, கையில விழுந்தது. அதோட ஈஸி. அவர் பெஸ்ட் ஃபீல்டர். ஆமா, சரி, பெஸ்ட் ஃபீல்டர் தான் எப்பவுமே லாங் ஆஃப்ல நிக்க வைப்பாங்க. அதே மாதிரி அவரை நிக்க வச்சிருக்காங்க. அவர் லைஃப்ல இந்த மாதிரி கேட்ச் விட்டதுல, ஆனா விட்டாரு பாருங்க. அதுதான் நான் சொல்றது. அதுவும் எப்படி குழந்தை விடுற மாதிரி விட்டாரு கேட்ச். அதனால இந்த கேட்ச் மட்டும் நோபடி கேன் பி சர்டன். நான் வந்து 10க்கு 10 கேட்ச் பிடிப்பேன்னு சொல்ல முடியாது. இல்ல, ஆனா வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே கேட்ச் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இஷ்யூவா இருந்திருக்கு. 24 கேட்ச டிராப் பண்ணிருக்காங்க. ஒன்னு அப்படியா? அது நியூஸ் நான் உனக்கு கவனிக்கல. இன்னொன்னு என்னன்னா, சிஎஸ்கே விட அது அதிகம். சிஎஸ்கே 21 கேட்ச் டிராப் பண்ணிருந்தாங்கன்னா ஜிடி 24 கேட்ச் டிராப் பண்ணிருந்தாங்க. சிஎஸ்கே எங்க 20 ஓவர் போட விட்டாங்க. 10 ஓவர் 12 ஓவர்லயே முடிஞ்சுடுது அவங்க பண்ணி. அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க, கில்லு வந்து நல்லா கேப்டன் பண்ணார். ஏன் சொல்றேன்னாக்க, சாய் கிஷோரை கொண்டு வந்தார் போலிங். முதல்ல 7வது ஓவர் கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதுதான் முறை. அவரும் பிரமாதமா போட்டார் சாய் கிஷோர். ஓகே, நம்ம அன்னைக்கு பேசினதெல்லாம் ப்ரூவ் பண்ணார் கரெக்ட்ன்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா போட்டார். ரஷித் கானுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த லைன் வந்து மிஸ் ஆகுது. இருக்கு அவுட் சைட் லெக்ஸ் தான் போகுது. அதெல்லாம் போடவே மாட்டார் முன்னெல்லாம். இந்த வருஷம் வந்து டைரக்ஷன் வந்து மிஸ் ஆகுது கொஞ்சம். நான் இந்த 4 ஓவர் நல்லா கவனிச்சேன். அவர் என்ன பண்றாரு, சில பால் வந்து டேர்ன் ஆகும் நினைச்சிட்டு போறாரு, டேர்ன் ஆகாம வெளியே போயிடுது. வைடெல்லாம் போடவே மாட்டாரு அவர் லைஃப்ல. அவர் போடுறாரு இப்ப. அதுதான் ஒரு ப்ராப்ளம். பட் ஆனா அவரு சுமாரா போட்டார், நல்லா போட்டார் அவரு. அண்ட் சாய் கிஷோர் பிரமாதமா போட்டார். பிரில்லியன்ட் போலிங். அண்ட் அது 2-3 விக்கெட், ஹர்திக் பாண்டியா விக்கெட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்தாரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து க்ளூவே இல்லை, எப்படி அடிக்குதுன்னே தெரியல இவரு. 3 பால் டாட் பால் போட்டு 4வது பால் அவர் சுத்த போனார், அவுட் ஆயிட்டாரு அவர். ஸோ அதனால இன்னைக்கு வந்து கில் வந்து நிறைய போலர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் அந்த கோட் சீன் ஒரு போலர் எடுத்தது ரொம்ப அட்வான்டேஜா இருந்தது. ஏன்னா அவரு பவுலிங்கை நல்லா போட்டாரு, பேட்டிங் கட்சி நல்லா விளையாடினாரு. ஆனா ஒரே ஒரு இது, இந்த 19வது ஓவர் எதுக்கு சிராஜை கொண்டு வந்தாலும் தெரியல. ஏன்னா கோட்ஸுக்கு ஒரு ஓவர் இருக்கு. ஆமா, அந்த பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு ஓவர் இருக்கு. பேசாம அவங்களை கொடுத்துருக்கலாம். ஏன்னா சிராஜ் வந்து லெக் சைட்ல போட்டு ஒரு 6-4 கொடுத்தாரு பாவம். ஒரு 4 போச்சு அந்த ஓவர்ல. எனியோ ஆமா, எனியோ வந்து கில் வந்து டிட் அ குட் ஜாப் ஆஸ் அ கேப்டன். அண்ட் நல்ல ஸ்ட்ராங் மும்பை டீமை, அதுவும் ஆஃப்டர் அ குட் ஸ்டார்ட், நல்ல ஸ்டார்ட். அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் ஆனது காரணம் வந்து 3 கேட்ச் விட்டாங்க, ரைட்டா? பட் அதுக்கப்புறம் வந்து நல்ல கட்டன்னு விக்கெட் எடுத்துட்டு 150 பிளஸ்க்கு ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. அது வந்து பெரிய, ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க 20 ஓவர்ஸ்ல. அது பெரிய விஷயம். ஓகே, பவர்ஃபுல் பேட்டிங் சைடு. முழுக்க அந்த பவுலிங் யூனிட் நம்பி மட்டுமே மும்பையை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. 7 பவுலர்ஸோட உள்ள போனாங்க. ஆமா, கரெக்ட். அது நல்லா போட்டாங்க எல்லாரும். மொத்தத்துல வந்து நல்லா போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து கடைசி ஓவர் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணார். அது ட்ரை பண்ணக்கூடாது. நான் நினைக்கிறேன் விக்கெட் கிடைக்கும்னு போட்டார் போல இருக்கு. அந்த மாதிரி எப்பவுமே லாஸ்ட் ஓவர் போடும்போது பவுலர்ஸ் வந்து விக்கெட்டுக்கு போகக்கூடாது, டாட் பால் போட தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா விக்கெட்டுக்கு போட்டா 6 போகும். மொத்தத்துல மும்பைக்கு நான் கிளியரா சொன்னேன் பாருங்க, ஆங்கர் பேட்ஸ்மேன் கிடையாது அவங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு எக்ஸ்போஸ்ட். நீங்க என்ன பாருங்க, இந்த சூரியகுமாரும் இவரும் நல்லா ஆடி இருந்தாங்க.
ம், ம், அவங்க வந்து அவுட் ஆன அப்புறம் நிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ம், எல்லாம் பட 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 படன்னு ஊந்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. அதுதான் ப்ராப்ளம் மும்பைல. இந்த ஆங்கர் பேட்ஸ்மேன் இல்லை அங்க, ஒரு சாலிடா நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஐ ம், திங்க் அந்த திலக் வர்மா வந்து மஸ்ட் பிளே ஆங்கர் ரோல். ம், அந்த மாதிரி, ஏன்னா வேற யாரும் நீ எதிர்பார்க்க முடியாது, திலக் வர்மா இருக்கணும். ஸோ ஜிடி பேட்டிங், ஆமா அந்த சமயத்துல வந்து வெரி அன்பார்ச்சுனேட் வெதர் வாஸ் பேட். ம், நான் ஏன் சொல்றேன்னாக்கா, அந்த இதெல்லாம் காமிச்சாங்க, பயங்கர காத்து, ஏன்னா மேகம் ஆமா. வந்துருச்சு. அந்த ஜிடி பேட்டிங் ஆட வந்த உடனே பறக்குது, கொடியெல்லாம் பறக்குறது, அந்த ஷர்ட்லாம் பறக்குறது, அண்ட் ம், புழுதி மாதிரி கிளம்பி வந்துடுது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், போலருக்கே முடியல, கண்ணெல்லாம் மூடிக்கிறாங்க. ம், ம், ஆனா அம்பையர் அந்த பிளே வந்து நிறுத்தாம, ஏன்னா மழை பெஞ்சாதான் நிறுத்தணும், இல்லைன்னா நிறுத்தக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல் இருக்கு. ம். ஸோ கண்டினியூ பண்ணாங்க. அந்த கண்டினியூ பண்ணதுல வந்து, ஆனா அப்கோர்ஸ் மாஸ்டர் போலர் நம்ம போல்ட், பும்ரா. ட்ரெண்ட் போல்ட். ஓகே, போல்ட். இல்ல, ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட். அவர் ம், எப்படி சாய் சுதர்ஷன் வந்து பியூட்டிஃபுல் டெலிவரி, அது ம், பிட்ச் ம், பண்ணி அப்படியே டேக் ஆஃப் அவுட் ஸ்விங்கு, பியூட்டிஃபுல் பால். அண்ட் சாய் சுதர்ஷன் 5 ரன்ல அவுட்டு. ம். அதுக்கப்புறம் பிரில்லியன்ட் பேட்டிங் பை பட்லர் அண்ட் கில். ஆ. ரொம்ப அருமையா, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் நோக்கு, ரொம்ப ரொம்ப அருமையா ஆடினாங்க. அதாவது ப்ரொஃபஷனல் கேம் எப்படி ஆடணுமோ ஆடினாங்க. ம், அந்த மாதிரி. மழை வந்து கெடுத்தது மேட்சை. எப்படி கெடுத்ததுனாக்க, உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு வந்த உடனே தெரியும் பும்ராவும் போல்ட் வரப்போறாங்கன்ட்டு. அதே மாதிரி பும்ரா போல்ட் வந்தாங்க. தே போல்ட் அன்பிளேயபிள் பால்ஸ். ம், ம், அது கில் அவுட் ஆனது வந்து கனவுல கூட நினைக்க முடியாது, இந்த மாதிரி பால். அந்த மாதிரி ஒரு குட் பால் போட்டது. கில் ஹேட் நோ ஆன்சர், ஸோ அவர் அவுட் ஆயிட்டாரு. ம். அதுக்கப்புறம் வந்து ருதர்ஃபோர்டு அவர் மாட்டிக்கினாரு. அவர் பேக் ஃபுட்லேயே விளையாடுற, ஃப்ரண்ட் ஃபுட் விளையாட மாட்டாரு, அது ஒரு ப்ராப்ளம். ம். அதனால அவர் மாட்டிக்கிட்டாரு. தட் இஸ் போல்ட் போலிங்ல அவர் எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு அவரு. அண்ட் இந்த பக்கம் ஷாருக் கானுக்கு க்ளூவே இல்லை பும்ரா போலிங். ம், அதாவது பும்ரா வந்து என்னமோ விளையாட்டு போலர் நினைச்சிட்டு அவர் மட்டும் லெக் சைடில் ஒரு சுத்தினாரு, அது எல்பிடபிள்யூ போல்ட் ஆயிட்டாரு. ம், ம். ஓகே, காலில் பட்டு போல்ட் ஆயிட்டாரு. பட் வாட் எவர் இட் இஸ், he was beaten by pace. அதுக்கப்புறம் வந்து ரஷீத் கான் எல்பிடபிள்யூ. ஸோ 4 விக்கெட் இன் நோ குவிக் சக்சஷன் போயிடுது. ம், ம், ஸோ இவங்களோட பார் ஸ்கோர் வந்து கம்மி ஆயிடுது கம்ப்ளீட்டா, ம், இந்த 4 விக்கெட் போனதுனால. அதுக்கப்புறம் மறுபடியும் மழை. ம், அப்புறம் வந்துட்டு கோட்ஸி அண்ட் திவாட்டியா 2 பேர் நல்லா ஆடினாங்க, ரெஸ்பான்சிபிளா ஆடினாங்க. ஒரு மாதிரி இன்ச் பை இன்ச். அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பும்ராவையும் போல்ட்டையும் முதலே முடிச்சிட்டாங்க போலிங். அது ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம். ம், ம், ஏன்னா கடைசியில் யாராவது ஒத்தரா இருந்திருக்கலாம். ம். ஸோ அதனால என்ன ஆயிடுத்து, கடைசியில் வந்து போலிங் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. ஸோ தீபக் சஹாரும் கடைசி ஓவர் ஹர்திக் பாண்டியாவும் போடுறதா இருந்தது. அந்த மழையில் என்ன ஆயிடுத்து, டக்வர்த் லூயிஸ்ல 6 பால் தான் சான்ஸ் கொடுத்தாங்க டைமு. ம், 6 பால் 15 ரன்ஸ். தட் வாஸ் அ பிக் டார்கெட். அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ம். ஆனா நம்ம தீபக் சஹார் வந்து சென்னையில போலிங் போடுற மாதிரி போட்டாருங்க, சிஎஸ்கேக்கு போலிங் போட்ட மாதிரி போட்டு 15 ரன் வழங்கினாரு. ஓகே. ஸோ மும்பை லாஸ்ட் த மேட்ச் இன் a close finish. இனி சார், இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து மும்பை இன்னிங்ஸ்ல இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் 4 ஓவர் டெக்னிக்கல் ஃபால்ட்டு. ஸோ வந்து பால் ட்ராக்கிங் நான் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எல்பிடபிள்யூ ஆன பால்ஸ் எல்லாமே வந்து பால் ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப லேட்டா வந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ரோஹித் வந்து ஒரு பால் எல்பிடபிள்யூ ஆனாரு. அது ரிவ்யூ போனப்போ நாட் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரஷீத் கானுக்கு வந்து அதே லென்த்ல அதே இடத்துல தான் பால் விழுந்தது. பிச்சிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்ல தான் பால் விழுந்தது. ரோஹித்துக்கு நாட் அவுட்னு சொன்னாங்க, ரஷீத் கானுக்கு அவுட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாவே இருந்தது. நீங்க பிசிசிஐ வந்து பட் மிகப்பெரிய ஐ தாட் இன்னைக்கு நிதின் மேனன் இல்லை, ம், அதனால மும்பைக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ம், ம், நிதின் மேனன் இருந்தாக்க மும்பைக்கு எல்லாம் அவுட் கொடுத்துருப்பாரு, அவங்க ஃபேவரபிளா பண்ணியிருப்பாரு அப்படின்னாங்க. ம், ம், அவர் ஏதோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சாங்க. அவர் இல்லை, இந்த அம்பையர்ஸ் 2 பேர் நல்லா பண்ணாங்க. இப்ப ம். நீங்க சொல்றது இது வந்து மிஸ்டேக் ஆஃப் த தேர்ட் அம்பையரா இருக்கும். இல்ல, டெக்னிக்கலா கேக்குறேன், டெக்னிக்கல் வைஸ் கேக்குறேன். அதான் டெக்னிக்கலா தான் இருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஆன் ஃபீல்ட் அம்பையர் 2 பேரும் அருமையா பண்ணாங்க.
ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்னைக்கு. ஓகே, அண்ட் அவங்கள குறை சொல்லவே முடியாது. இது இந்த ஆக்சுவலா டிஆர்எஸ் கேட்கும்போது தான் அந்த பால் ரெட் லைன்ல பிச்சாச்சார். நவ் இதுல என்னன்னாக்க 50% ஆஃப் த பால் ரெட் லைன்ல பிச் ஆகணும். அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அந்த 50% இந்த சீம்ல இருக்கிற கரெக்ட் அந்த மாதிரி ஆயிருக்கு இவருக்கு. கடைசியில எல்பிடபிள்யூ ஆனார் ரஷித். அந்த பால் வந்து ரெட் லைன்ல 50% ரெட் லைன்ல 50% ரெட் லைன் வெளியே. ஸோ அப்ப என்ன ஆகுது, தேர்ட் அம்பையர் வந்து he assumes that 50% is good enough to be inside the line. அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஓகே சார், அதான் சார் இது அந்த மாதிரி பால் டிராக்கிங்லயும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் தெரியல, அது எவ்வளவு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படி. அது ஏன் அப்படி? அதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் அது. ஏன்னா இவ்வளவு பெரிய மேட்ச், இவ்வளவு பெரிய என்ன இந்த கண்ட மேட்சுக்கெல்லாம் அவங்க பால் ட்ராக்கிங் வைக்கிறாங்க, இது எப்படி மிஸ் ஆகும்? அது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? தட் ஃபெலோ ஷுட் பி பனிஷ்ட். வெரி பேட். இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்சுக்கு போய் பால் ட்ராக்கிங் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த அர்ஷத் கான் ஓவர் போட்டாரு, பால் ட்ராக்கிங் கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துல அர்ஷத் கான்ல ரோஹித் வந்து எல்பிடபிள்யூ ஆனாரு. ஸோ ஆனா பால் ட்ராக்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜிடி ரிவ்யூ கூட எடுக்கல. வெரி அன்ஃபேர், வெரி வெரி அன்ஃபேர். ஆக்சுவலா வந்து இந்த இவ்வளவு பெரிய மேட்சுக்கு பால் ட்ராக்கிங் இல்லைன்னு சொல்றது ரொம்ப அநியாயம். இன்னொன்று சார், இன்னைக்கு ஜிடி பவுலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பால் போட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. அதுல வந்து 3 எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணி 3 வந்து நாட் அவுட்டா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் சாகில் பிச்சஸா இருந்ததுனால பாலோட பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்ததோ, ஸோ வந்து அதிகமா அதனால வந்து அம்பையர்ஸ் கால்னு சொல்லிட்டு 2 டைம் வந்து நாட் அவுட் ஆயிடுச்சு. இல்ல, கிளியரா மேல போச்சு பால், ஸ்டம்புக்கு மேல போச்சு. பால் ட்ராக்கிங் பண்ணாங்க இல்லையா, அதுல மேல போச்சு பால் அந்த எல்பிடபிள்யூ. ஸோ அதனால வந்து அதுல வந்து ஸ்ட்ரைட் அம்பையர் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. ஏன்னா அவர் வந்து பால் மேல போறதுன்னு சொல்லிட்டு கொடுக்கலையா, இல்லைனாக்கா பால் வந்து வேற ஏதாவது ரீசன் எல்பிடபிள்யூ இல்லையா சொன்னாரு. ஆனா டிஆர்எஸ் கேட்டதுல பால் கண்டிப்பா மேல போகுது, ஸ்டம்ப் பெயிலுக்கு மேல போகுது. இது என்னன்னாக்க இந்த காத்து பயங்கரமா அடிக்கும் போது அம்பையர் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும். ஏன்னா அந்த காத்துல விளையாட முடியாது. சரி, தட் இஸ் நாட் நேச்சுரல் கிளைமேட். ஏன்னா அட்டகாசமா காத்து அடிக்குது, கண்ணாப்புடான்னு ஸ்விங் ஆகுது, அண்ட் ஷர்ட்லாம் பறக்குறது, அங்க மாட்டி இந்த கொடியெல்லாம் பறக்குறது, புழுதி பறக்குது கிரவுண்டு ஃபுல்லா. அந்த சமயத்துல வந்து அம்பையர் வந்து கேமை நிறுத்திருக்கணும். அதுதான் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அதனாலதான் ஜிடி வந்து விக்கெட் நிறைய லூஸ் பண்ணாங்க. அந்த அந்த காத்து அந்த பிகாஸ் பாருங்க, இந்த கில் அவுட் ஆனது, அப்புறம் ருதர்ஃபோர்ட் அவுட் ஆனது, ஷாருக் கான் அவுட் ஆனது, ரஷித் கான், 4மே வந்து பால் வந்து ஓவர் ஸ்விங் ஆச்சு இந்த காத்து பீரியட்ல. ஓகே ஓகே சார், ஜிடியோட பேட்டிங் எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க வந்து ஓப்பனிங் டாப் ஆர்டர் மட்டும் தான் வந்து இவ்வளவு நாள் இல்ல அது நம்ம சொன்னது, நான் ஏற்கனவே சொன்னேன். அது 1 2 3 தான் இருக்கு அங்க. நீங்க கூட 4th வந்து ருதர்ஃபோர்ட். எஸ், ருதர்ஃபோர்ட் இஸ் ஓகே, அடிக்கிறதுக்கு ஓகே, டிஃபரன்ஸ் கிடையாது. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் சுத்தமா பேட்டிங் கிடையாது அவங்க. ஷாருக் கான்லாம் இன்னைக்கு வந்து அந்த கேம் அந்த மாதிரிலாம் ஸ்கூல் பாய் மாதிரி விளையாடுறாரு. அவ்வளவு பெரிய போலர் பும்ரா போடும்போது என்னத்துக்கு லெக் சைட்ல எப்படி ஷாட் அடிக்கிறார், அழகா ஸ்டாப் பண்ணிட்டு. அது வேற திவேத்தியா சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஓவர் வந்து பிளாக் பண்ணி விளையாடு, பும்ரா ஓவர் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது ஒரு வீரமா ஒரு ஸ்ட்ரோக் விளையாடி போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ ஷாருக் கான் இஸ் டிசப்பாயிண்டட். ஒன்னும் இந்த மாதிரி பேட்டிங் ஆனாக்கா இஸ் நோ குட். ஓகே, அவர் வந்து 11ல எடுக்கிறதே தப்பு. எனக்கு எம்ஐ பேட்டிங்கும் அப்படிதான் சார் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 3 கேட்ச் விட்டாங்க, ஏகப்பட்ட மிஸ்பில் பண்ணாங்க, நிறைய ஜிடி ஃபீல்டர்ஸ் வந்து தப்பு பண்ணாங்க. ஆனாலும் அவங்களால வந்து 150 ரன்னுக்குள்ளதான் அடிக்க முடிஞ்சது இன்னைக்கு எம்ஐ. ஆமாமா, ஃபெயிலியர் தானே, நான் தான் சொல்றேன் ஃபெயிலியர். ஹர்திக் பாண்டியா வந்து ஒண்ணுமே இல்லை அவருக்கு, அவர் க்ளூவே இல்லை. சாய் கிஷோர் போலிங் என்னன்றதுன்னே தெரியல அவருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும், ஈவன் சூரியகுமாருக்கும் கேட்ச் விட்டாங்க நினைக்கிறேன். ஆமா, அண்ட் ஆல்சோ அந்த வில் ஜாக்சன் கேட்ச் விட்டாங்க.
விட்டாங்க. இல்லைன்னா அந்த ஸ்கோர் வந்திருக்காது, அது கூட வந்திருக்காது. ஆமா 100 ரனுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 100 ரனுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா எம்ஐ பேட்டிங் ஃபெயிலியர், அதுல சந்தேகமே இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த ஜிடி சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் ஓவர் அவுட் ஆனா கூட 2 பேரும் அருமையா ஆடினாங்க. பட்லர் அண்ட் கில் பிரமாதமா ஆடினாங்க. சூப்பர் பேட்டிங் 2 பேரும். ஆக்சுவலா ஹர்திக் வந்து அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். வந்து கூட ஒரு விக்கெட் வேணும் அப்படின்றதுக்காக பிரைம் பவுலர்ஸ் எல்லாரையுமே வந்து பவர் பிளேக்குள்ளேயே யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரோ, அதனால வந்து டெத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பாண்டியா வந்து மழை வந்துரும் அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்றது கரெக்ட். டெத்துக்கு வச்சிருந்தாரு, பும்ரா 2 ஓவர் வச்சிருந்தாரு, அப்புறம் போல்ட் 1 ஓவர் வச்சிருந்தாரு. 3 ஓவர் இருந்தது. 3 ஓவர் அவங்க வந்து 18, 19, 20 போட்டிருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு, மழை முடிஞ்சு வந்த உடனே இவர் வந்து அவங்கள வச்சு விக்கெட் எடுக்கணும்னு எடுத்தார். கொண்டு வந்து கரெக்ட் தான். ஏன்னா எடுத்தார், பும்ரா 2 விக்கெட் எடுத்தாரு, ஷாருக் கான் விக்கெட்டையும் கில் விக்கெட் எடுத்தாரு. அவர் வந்து ருதர்ஃபோர்ட் விக்கெட் எடுத்தாரு, போல்ட். அது மாதிரி எடுத்து இது பண்ணா அஸ்வினி குமார் ஒரு விக்கெட் எடுத்தார், ரஷீத் விக்கெட். ஸோ பண்ணாங்க அந்த மாதிரி. பட் கடைசியில் சாகர் வந்து கவாஸ்கர் கண்ணாபண்ணான்னு திட்டாரு. சாகர், தீபக் சாகர் நோபால் போட்டார்ல அந்த பால், எவ்வளவு கேவலமா. அந்த சமயத்துல நோபால் போடலாமா? அந்த அளவுக்கு என்ன இவர் என்ன பெரிய ஷோயப் அக்தர், பிரெட்லி அந்த மாதிரி போலரா? வெரி ஆர்டினரி ஃபாஸ்ட் போலர். அவர் போய் நோபால் போட வேண்டிய அவசியமே இல்லை. கவாஸ்கர் ரொம்ப கண்ணாபண்ணான்னு திட்டாரு. அன்ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டாரு. அந்த ஓவர் பாண்டியா போட்டுக்கலாமா? ஏன்னா அவர் வந்து ஸ்லோ ஆஃப் கட்டர்ஸ் எல்லாம் போடுவார். பாண்டியா அடுத்த ஓவர் 19 ஓவர் தானே இருக்கிறதே, அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் தான், 19வது ஓவர் மட்டும் தான். இல்ல அதுக்கு முன்னாடி அந்த ரைட், அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா 2 ஓவர் இருந்தது, கடைசியில இருந்து உள்ள போயிட்டு வந்த உடனே 6 பால் ஆயிடுச்சு, மாத்திட்டாங்க. அப்போ வந்து பாண்டியா மாத்திட்டாங்க அப்படின்னு கேக்குறேன். இல்ல அது வந்து தீபக் சஹார் முதலே போடுறதா இருந்தது ஓவர், அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் பாண்டியாவை போட்டிருக்கலாம், பட் யார் போட்டாலும் ஒண்ணுதான் அது மாதிரி. ஏன்னா பாண்டியாவை இன்னைக்கு 2 நோபால் போட்டாரு அவர் போலிங்ல, 3 நோபால், 11 பால் இதை போட்டிருக்காரு அந்த ஓவர், தெரியுமா? 11 பால் போட்டாராமா. வைடு நோபால் சேர்த்து 11 பால் போட்டிருக்காரு. அதனால தட் இஸ் நாட் குட் போலிங். 18 ரன் கொடுத்தாரு. கவாஸ்கர் வாஸ் ஃபியூமிங். கவாஸ்கர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் போலரான்னு கேட்கிறாரு. சாதாரண 135 போடுறதுக்கு இவ்வளவு நோபால் போட்டாக்க, சப்போஸ் 155 போட்டா எவ்வளவு நோபால் போடுவாங்க அப்படின்றது. மொத்தத்துல வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இன்னைக்கு. இந்த மழை வந்து கொஞ்சம் டிலே பண்ணிடுச்சு, அதனால ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜிடி பிளேட் அ வெரி குட் கேம் வித் a குட் கேப்டன்சி பை கில். இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு. பேட்டிங் அருமையா ஆடினாரு, பட்லரும் பிரமாதமா ஆடினாரு. அண்ட் போலிங் வந்து சாய் கிஷோர், பிரசீத் எல்லாமே நல்லா போட்டாங்க போலிங். ஸோ அதனால தே டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். ஓகே சார். மும்பை வந்து ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்காங்களா? நாளைக்கு இனிமே வந்து அவங்களுக்கு 2 பிபிகேஸ் கூட ஒரு மேட்ச், ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டாப் 4ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி திங் 1 and 2 தான் கஷ்டம். இல்ல டாப் 4ல தான் இருக்காங்க. ஆனா இனி 3 வந்து டேபிள் டாப்ல இருக்கிறவங்க பிளே டேபிள் டாப்ல இருக்கிற டீம். ஆமா, கரெக்ட். வந்து சிக்கலான ஒரு இடத்துல இருக்காங்களோ அப்படி கம்பல்சரியா வின் பண்ண. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணாக்கா அவங்க டாப் 4ல இருப்பாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கனாக்க they will be in the top 4. only thing is அது வந்து 1 or 2 or 3 or 4 ஆன்னு தெரியாது, அவ்வளவுதான். ஓகே. ரெண்டு மேட்ச் வின் பண்ணாக்க 1 and 2ல போடுவாங்க அவங்க. ஓகே சார். ஓவராலா இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். குஜராத் பிளேட் a good game in spite of fielding lapses and rain affected situation. இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா கூட அவங்க நல்லா விளையாடினாங்க. அண்ட் பும்ரா போல்ட்டும் வந்து நான் நேற்று பயந்த மாதிரியே சொன்னேன். நான் தான் சொன்னேன், இவங்களோட அடிக்கணும், எந்த பிளேயரா இருந்தாலும் பும்ரா போல்ட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சாக்க அவங்க பெரிய பிளேயர் சொன்னேன், நம்ம மாத்திரை சொன்னேன் நான். பட் இப்போ வந்து சாய் சுதர்ஷன் கஷ்டப்பட்டார் போல்ட் போலிங்ல. ஸோ தட் மீன்ஸ் வெரி குட் போலிங் பை மும்பை. ஓகே. பட் அவங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுனால ஜிடி வின் பண்ணிட்டாங்க. ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.